இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அது வந்து குடமிளகாவை ஆனியன் மட்டும்தான் இதை வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 மீடியம் சைஸ் குடமிளகா எடுத்துருக்கேன். அதை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இதுவும் வந்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வறுத்த வேர்க்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, காரத்துக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் விட தேவையில்லை, எண்ணெய் மட்டும் போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் வந்து கடாய் வச்சு இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த டிஷ் செய்யறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடாயில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மிக்ஸி இதில் சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. குடமிளகா வெங்காயம் எதுவுமே சீக்கிரமாகவே வதங்கிடும். லைட்டாக வதங்கினாலே போதும். வெங்காயமும் குடமிளகாவும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இதில் குடமிளகாவும் வெங்காயமும் 3 சொல்லிட்டு வந்தோம்னா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடல மாவு சேர்த்துக்கலாம். கடல மாவு வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து இந்த வெங்காயம் குடமிளகா கூடவே இந்த கடல மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போவே வந்து இது வாசனை செம்மையாக வருது. இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நிறைய வேணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கவும் தேவையில்லை. தண்ணி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த டிஷ்ஷு ரெடி. நம்மளோட குடமிளகாய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. சப்பாத்தியோட நம்மளோட கிரேவி வச்சு சாப்பிடணும், சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோட குடமிளகாய் கிரேவி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.